அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூறாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தேவைகள் உடனடியாக நிறைவேறவும் ரிஸ்க் விஸ்தீரணமாகவும் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். குரானில் இருக்கிற ஒவ்வொரு சூறாக்களுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது. நாம் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்மளுடைய தேவைகள் உடனடியாக நிறைவேறினா நல்லா இருக்குமே, நம்மளுடைய துவா உடனடியாக கபூலானா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம் எல்லோருமே ஆசைப்படுவோம். மனிதர்கள் யாவுமே தேவைகள் உள்ளவர்கள் தான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் தேவைகள் அற்றவன். நாம் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் நிறைவேறவும் ரிஸ்க் விஸ்தீரணமாகவும் இந்த ஒரு சூறாவை நம்ம காலையிலையும் மஹ்ரிப்லேயும் நாம் தொடர்ந்து இந்த சூறாவை நம்ம ஓதி வரணும். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை நாம் தினமும் தவறாமல் ஓதி வரணும். அதே போல் மஹ்ரிப் தொழுதுட்டும் இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி வரணும். நம்ம எல்லோருமே அடிக்கடி இந்த சூறாவை ஓதக்கூடியவர்களாக தான் இருப்போம். இருந்தாலும் இந்த அமலை நம்ம தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த ஒரு ஹலாலான தேவைகளும் நமக்கு நிறைவேறும். அது என்ன சூறா அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அது என்ன சூறா அப்படின்னா சூறா யாசீன். இந்த யாசீன் சூறாவை காலையில் நம்ம ஃபஜர் தொழுதுட்டு நம்ம இந்த சூறாவை ஓதிடணும். ஃபஜர் தொழுதுட்டு இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அன்றைய நாளின் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. அன்றைய நாள் முழுவதும் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. காலையில் சூறா யாசீனை ஓதுபவருக்கு அன்றைய நாளின் மாலை வரை அவரது பொருளில் விசாலமும், மாலையில் ஓதுபவருக்கு காலை வரை அவரது பொருளில் விசாலமும் ஏற்படும். காலையில் ஃபஜர் தொழுதுட்டு நம்ம அந்த சூறா யாசீனை நம்ம தவறாமல் ஓதி வந்துடணும். அதே போல் மஹ்ரிப் தொழுதுட்டோம் இந்த சூறா யாசீனை நம்ம தவறாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமையாக நம்ம ஓதி வரணும். இரவில் யாசீன் சூறா ஓதுபவர் காலை வரை மகிழ்ச்சியுடனும், காலையில் ஓதுபவர் மாலை வரை மகிழ்ச்சியுடனும் இருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜும்மாவின் இரவில் சூறா யாசீன் ஓதுபவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராகி விடுகின்றார். ஜும்மாவோட இரவில் இந்த சூறா யாசீனை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுது. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி இரவில் சூறா யாசீனை ஓதுபவருக்கு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பொருளுக்கும் இருதயம் இருக்கின்றது. குரானின் இதயம் சூறா யாசீன் ஆகும். இதை ஓதுபவருக்கு குரான் முழுவதையும் 10 தடவை ஓதிய நன்மையை அல்லாஹ் எழுதுகிறான். சுப்ஹான் அல்லாஹ். குரானில் ஒரு சூறா இருக்கிறது. அதை ஓதுபவருக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாகவும் கேட்பவருக்கு அவரது பாவங்கள் மன்னிக்கப்படவும் காரணமாக அமைகிறது. அதுதான் யாசீன் சூறாவாகும். மேலும் அதை ஓதுபவருக்கு அவரது தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதை ஓத கேட்பவருக்கு அல்லாஹ்வின் பாதையில் 1000 தினார்கள் செலவு செய்த நன்மையும் கிடைக்கிறது. சுபஹான் அல்லாஹ். இந்த ஒரு சூறாவை நாம் என்ன ஒரு நியத்துக்காக நாம் ஓதுகிறோமோ நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் தாலா பூர்த்தி செய்து தரான். நாம் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி வரணும். இந்த சூறா ஓதுனா நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே நமக்கு இருக்கக்கூடாது. நாம் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ஒரு சூறாவை ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் சுப்ஹான தஆலா பூர்த்தி செய்து தருகிறான். நாம் இதை ஓதிட்டு ரொம்ப அவசரப்படக்கூடாது. நம்ம இதை ஓதுறோமே நம்மளுடைய தேவைகள் நிறைவேறவே இல்லையே அப்படின்லாம் நம்ம அவசரப்படக்கூடாது. தொடர்ந்து நம்ம தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வளமையாக காலையிலும் மாலையிலும் இந்த யாசீன் சூறாவை நம்ம தவறாமல் நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து தருகிறான். அதே போல் நம்மளுடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். இந்த ஒரு சூறாவை தினமும் தவறாமல் காலையிலும் மாலையிலும் இந்த யாசீன் சூறாவை தவறாமல் ஓதிவாங்க. நம்மளுடைய எந்த ஒரு ஹலாலான தேவைகளும் நிச்சயமாக நமக்கு நிறைவேறும். நிச்சயமாக அது அல்லாஹ்வே நடத்தி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த யாசீன் சூறாவை நாம் தினமும் தவறாமல் நம்ம காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு சூறாவை நாம் ஓதி வரணும்.
எந்த ஒரு நியத்துக்காக, எந்த ஒரு ஹாஜத்துக்காக இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதி வரோமோ, நிச்சயமாக நம்மளுடைய ஹாஜத்துக்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.